வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோம். ஆனா காலையில அலாரம் அடிக்கும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற அந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்மால நம்ம மனசை ஜெயிக்க முடியறதில்ல. பகவத்கீதையோட 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் முழுக்க முழுக்க இந்த மனசை பத்தினது தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்ம ஆட்டி படைக்கிற அந்த மனசை எப்படி ஒரு கருவி மாதிரி நமக்கேத்தபடி மாத்துறதுங்கிறது தான் இதோட சாராம்சம். கிருஷ்ணர் எடுத்த உடனே அர்ஜுனன் கிட்ட ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. நம்ம எல்லாரும் வெளியில இருக்கிற எதிரிகளை பத்தியே கவலைப்படுறோம். ஆனா உண்மையான எதிரியும் நண்பனும் நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம வசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துரா ஆத்மைவ ரிபுராத்மனஹா. இதோட அர்த்தம் என்னன்னா, உன்னை நீயே தான் உயர்த்திக்கணும், உன்னை நீயே கீழே தள்ளிக்க கூடாது. ஏன்னா உன்னோட மனசு உனக்கு நண்பனாவும் இருக்கும், அதே மனசு உனக்கு எதிரியாவும் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறப்போ இப்போ எதுக்கு, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு குரல் உள்ள கேக்குமே, அதுதான் அந்த எதிரி. அதே இல்ல இப்போ செஞ்சே ஆகணும்னு உங்களை உந்தி தள்ளுமே, அதுதான் அந்த நண்பன். இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்க மனசை நீங்க ஜெயிக்கலனா நீங்க ஒரு தோத்து போன ராஜாதான். ஒரு மனுஷன் எப்போ நிம்மதியா இருப்பான்? வெளியில நடக்கிற சண்டைக்கும் மத்தவங்க பேசுற பேச்சுக்கும் அவன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதி கிடைக்காது. எப்போ ஒருத்தன் தன் மனசை ஒருநிலைப்படுத்துறானோ அப்போதான் அவன் உண்மையான யோகியாகிறான். யோகம்னா ஏதோ காத்துல மிதக்கிறதோ வித்த காட்டுறதோ கிடையாது. கஷ்டம் வரும்போது கலங்கி போகாம, சந்தோஷம் வரும்போது தலகால் தெரியாம ஆடாம ஒரு கல்லு மாதிரி நிதானமா இருக்கிற அந்த பக்குவம் தான் யோகம். இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்துல கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, செயலை துறக்கிறது முக்கியம் அல்ல, செயலோட பலன் மேல இருக்கிற ஆசையை துறக்கிறது தான் முக்கியம். நாம ஒரு வேலை செய்யும்போது இதுல எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காம இந்த வேலையை நான் சரியா செய்றேனான்னு யோசிச்சா அங்கேயே பாதி வெற்றி கிடைச்சிடுது. மனசு அடங்காத வரைக்கும் அறிவு வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாத வரைக்கும் தெளிவு கிடைக்காது. அதனால தான் இந்த 6வது அத்தியாயம் தியானத்தை பத்தி இவ்வளவு ஆழமா பேசுது. மனசை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு கலை. அந்த கலையை கத்துக்கிட்டா இந்த உலகத்துல உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது. மனசை அடக்கணும்னு சொல்லியாச்சு, ஆனா அது எப்படி? அதுக்குத்தான் கிருஷ்ணர் தியான பயிற்சிய அபியாசம் விளக்குறாரு. இது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ற விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். சுசௌ தேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனக நாத்யுச்ரிதம் நாதி நீசம் சைலாஜின குசோத்தரம். ஸ்லோகம் 11. தியானம் செய்யும்போது இடம் ரொம்ப முக்கியம். சுத்தமான இடமா இருக்கணும். ரொம்ப உயரமாவும் இல்லாம ரொம்ப பள்ளமாவும் இல்லாம சமமான ஒரு இடத்துல அமரணும். ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நமக்கு அமைதியான இடம் கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்ப. இங்கதான் தத்துவம் உள்ள வருது. வெளியில இருக்கிற இடத்த சுத்தம் பண்றதை விட நம்ம மனசை ஒரு சுத்தமான இடமா மாத்தணும். தியானத்துல உட்காரும்போது முதுகு தண்டு நேரா இருக்கணும், பார்வை மூக்கோட நுனியில இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம கண்ணு அலைப்பாயிற வரைக்கும் மனசு அலைப்பாயும். எப்போ பார்வையை ஒரு இடத்துல குவிக்கிறோமோ அப்போ வெளியில இருக்கிற உலகம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை ஒரு குளத்து தண்ணி மாதிரி. அதுல குழப்பங்கிற கண்ணில் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தா அடியில இருக்கிற உண்மை நமக்கு தெரியாது. அந்த தண்ணி அசையாம நிதானமா இருந்தாதான் அடியில என்ன இருக்குன்னு தெளிவா தெரியும். அந்த தெளிவுதான் தியானம். பல பேர் தியானம்னா ஏதோ மந்திரம் சொல்றதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்ற தியானம் மனசை ஒருமுகப்படுத்துறது. அதாவது உங்களை நீங்களே கவனிக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் கோபப்படுறீங்க, எது உங்களை அழ வைக்குது, இதையெல்லாம் ஒரு சாட்சியா நின்னு பார்க்கும்போது அந்த உணர்ச்சிகள் மேல உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வரும். ஒரு மனுஷன் எப்ப பக்குவப்படுறான்னா மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய விட தனக்குள்ள இருக்கிற அந்த அலைப்பாயிர மனசை பார்க்கும்போதுதான். தியானம்ங்கிறது ஒரு பயிற்சி. எடுத்த உடனே யாருக்கும் மனசு அடங்கிடாது. இன்னைக்கு 1 நிமிஷம், நாளைக்கு 2 நிமிஷம்னு மெல்ல மெல்ல பழகணும். வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ விஷயத்துக்கு நேரம் ஒதுக்குறோம். ஆனா நம்ம கூடவே வாழற நம்ம மனசுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது தியானம்தான். ஒரு அமைதியான நிலையில நீங்க இருக்கும்போது பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் உங்களுக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும். குழப்பமான நேரத்துல முடிவெடுக்கிறத விட தியானம் செஞ்சுட்டு ஒரு தெளிவான மனநிலையில முடிவெடுத்தா அது என்னைக்குமே தப்பா போகாது.
வாழ்க்கைங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி. ஒரு நேரம் மேல போகும், ஒரு நேரம் கீழே வரும். ஆனா அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு காரணமா இருக்கிற அச்சாணி அசையாம இருக்கணும். அந்த அச்சாணி தான் யோகியோட மனசு. கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல சமத்துவம், ஈக்வானிமிட்டி பத்தி ரொம்ப அழகா பேசுறாரு. ஜிதாத்மனக பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதக சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோஹோ. ஸ்லோகம் 7. வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, யாராவது புகழ்ந்தாலும் சரி, அசிங்கமா திட்டுனாலும் சரி, எவன் ஒருத்தன் மனநிலை மாறாம இருக்கானோ அவன்கிட்ட தான் இறைவன் இருக்கான். நிஜ வாழ்க்கையில இது சாத்தியமானு நீங்க கேட்கலாம். யாராவது நம்மள திட்டுனா கோபம் வரத்தானே செய்யும். ஆனா அந்த கோபம் உங்களை எவ்வளவு நேரம் ஆட்டி படைக்குதுங்கிறது தான் விஷயம். ஒரு நிமிஷத்துல அந்த உணர்ச்சியை விட்டுட்டு வெளியே வர்றவனுக்கும் அதை 3 நாள் மனசுல வச்சுட்டு புழுங்குறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யோகியானவன் ஒரு தங்கக்கட்டியையும் ஒரு கல்லையும் ஒரு மண்கட்டியையும் ஒன்னாவே பார்ப்பான்னு கீதை சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, எதோட மதிப்பும் அவனோட நிம்மதியை குலைக்காது. தங்கம் இருக்குன்னு அவன் ஆடமாட்டான், கல்லுதான் இருக்குன்னு வருத்தப்பட மாட்டான். நம்ம கவலைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம ஒரு விஷயத்தோட ஒட்டிக்கிறது தான். இது என்னோடது, இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறப்போதான் வலி வருது. ஆனா எல்லாம் கொஞ்ச காலம்தான், நானும் இங்க ஒரு பயணிதான்னு நினைக்கிறவனுக்கு வலி கம்மியா இருக்கும். நம்ம ஊர்ல சொல்வாங்க, உச்சி மேல வானம் இடிஞ்சு விழுந்தானும் சிரிச்சிட்டே இருன்னு. அது ஒரு பெரிய பிலாசபி. எப்போ உங்க சந்தோஷம் மத்தவங்களோட கையிலையோ இல்ல வெளியில நடக்கிற விஷயங்கள்லையோ இல்லாம உங்களுக்குள்ளேயே இருக்கோ, அப்போ நீங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்களே ஒரு தனி சாம்ராஜ்யம் ஆயிடுவீங்க. இந்த உலகத்துல எதையும் உங்களால மாத்த முடியாது, ஆனா உங்களை நீங்க மாத்திக்கலாம். அந்த மாற்றம் தான் ஆத்ம சம்யமம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பெரிய தவம் பண்ணணும், பட்டினி கிடக்கணும், மலையில போய் தலைகீழா நிக்கணும்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் இந்த 6வது அத்தியாயத்துல ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுதான் ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை சூத்திரம். ஆன்மீகம்ங்கிறது ஏதோ வானத்துல பறக்கிற விஷயம் கிடையாது. அது நாம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் நாம தூங்குற தூக்கத்திலையும் கூட இருக்கு. நாத்தியஸ்னதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்த மனஸ்னதஹ நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜுனா. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாரு, அர்ஜுனா, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவனுக்கும் யோகம் வாய்க்காது, சுத்தமா சாப்பிடாம உடம்ப வருத்திக்கிறவனுக்கும் யோகம் வராது. அதே மாதிரி எப்பவும் தூங்கி வழியறவனுக்கும் நிம்மதி கிடைக்காது, தூக்கமே இல்லாம கண்ணு முழிச்சு உடம்ப கெடுத்துக்கிறவனுக்கும் இந்த ஞானம் கிடைக்காது. இதை விட ஒரு பிராக்டிக்கலான அட்வைஸ் வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுற முக்காவாசி நோய்களுக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம் இந்த அளவு தெரியாதது தான். ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதுல மூழ்கி போய் உடம்ப கவனிக்க மாட்டோம், இல்லைன்னா சோம்பேறித்தனத்துல படுத்துக்கிட்டே காலத்தை கழிப்போம். இந்த ரெண்டுமே தப்புன்னு கீதை சொல்லுது. யோகம்ங்கிறது ஒரு பேலன்ஸ். ஒரு வீணையை எடுத்துக்கோங்க, அதோட நரம்ப ரொம்ப இறுக்கமா கட்டினாலும் சத்தம் வராது, அந்து போயிடும். ரொம்ப லூசா விட்டாலும் இசை வராது. அந்த நரம்பு சரியான அளவுல இழுத்து கட்டப்பட்டிருந்தாதான் அதுல இருந்து அழகான ராகம் வரும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். அளவுக்கு அதிகமான ஆசை நம்மளை அத்து போக வைக்கும். எதுவுமே இல்லாத விரக்தி நம்மளை சோம்பேறியாக்கிடும். நம்ம மனசுக்கும் வயிற்றுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க எண்ணமா மாறுது. கண்டதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. ஒரு யோகி எப்பவுமே தான் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பான். அதுக்காக அவன் ருசியே பார்க்க மாட்டான்னு இல்லை, ஆனால் அந்த ருசிக்கு அவன் அடிமையாக மாட்டான். அடுத்ததா அந்த தூக்கம். தூக்கம்ங்கிறது வெறும் ஓய்வு கிடையாது, அது மனசோட ரீசார்ஜ் சென்டர். ஆனால் இன்னைக்கு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சா மனசு எப்படி ஒருநிலைப்படும்? கிருஷ்ணர் சொல்ற அந்த யுக்த ஆகார விகாரஸ்ய அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது முறையான உணவு, முறையான உழைப்பு, முறையான தூக்கம். இது 3 யார்கிட்ட இருக்கோ அவனோட துக்கங்கள் எல்லாம் தானா விலகிடும்.
நம்ம வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி கிடையாது. அது ஒரு அழகான பயணம். அந்த பயணத்துல வண்டி, அதாவது உடம்பு சரியா இருக்கணும்னா அதுக்கு தேவையான எரிபொருள் அளவா இருக்கணும். வண்டிக்கு ஓய்வும் தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ஒரு உண்மையான சாதகன். நீங்க யோகா பண்றீங்களோ இல்லையோ, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு அளவா சாப்பிட்டு உங்க கடமையை சரியா செஞ்சாலே நீங்க ஒரு யோகி தான். வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கம் பயத்துல வரக்கூடாது, புரிதல்ல வரணும். நான் ஏன் இவ்வளவு சாப்பிட்றேன், இதனால என் உடம்புக்கு என்ன லாபம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாலே நம்ம வாழ்க்கை மாறிடும். தியானம் பண்றதுக்கு முன்னாடி உங்க உடம்ப ஒரு கோயில் மாதிரி சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க கத்துக்கணும். அழுக்கான பாத்திரத்துல சுத்தமான பாலை ஊத்தி வச்சா அதுவும் கெட்டு போயிடும். அதுபோல அசுத்தமான உடம்புக்குள்ள இருக்கிற மனசு என்னைக்குமே அமைதியா இருக்காது. கிருஷ்ணர் இங்க ஒரு மிகப்பெரிய உளவியல், அதாவது சைக்காலஜியை சொல்லித்தராரு. மனுஷனோட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவனோட அதீத ஆசைகளும் கட்டுப்பாடற்ற பழக்கங்களும் தான். ஒருத்தன் தன் நாவை, அதாவது ருசியை வெல்ல கத்துக்கிட்டான்னா அவன் தன் மனசை வெல்றதுக்கு பாதி தூரம் வந்துட்டான்னு அர்த்தம். சாப்பாட்டுல ஆரம்பிக்கிற கட்டுப்பாடு தான் மெல்ல மெல்ல எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் எதிரொலிக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம நம்ம உடம்புக்காகவும் மனசுக்காகவும் எவ்வளவு நேரம் செலவிடுறோம்? மற்றவங்களுக்காகவும் வெளி உலகத்துக்காகவும் ஓடுற நாம நமக்காக ஒரு முறை கூட நிதானமா யோசிக்கிறதில்ல. இந்த 6வது அத்தியாயம் நமக்கு கத்துக் கொடுக்கிற முதல் பாடம், உன்னை நீ கவனி. உன் உணவு, உன் தூக்கம், உன் எண்ணம், இது 3ம் சரியான பாதையில இருந்தா அப்புறம் நீ தேடுற அந்த நிம்மதி உன்னை தேடி வரும். கடவுளை தேடி எங்கேயோ ஓட வேண்டியதில்லை. உங்க உடம்பையே ஒரு கோயிலா மாத்துங்க. அந்த தூய்மையான மனசுல கடவுள் தானா வந்து உட்காருவாரு. இதுதான் தியானத்தோட அடிப்படை. இந்த ஒழுக்கம் வந்துட்டா தியானம்ங்கிறது கஷ்டப்பட்டு செய்யற வேலையா இருக்காது. அது உங்களோட இயல்பா மாறிடும். ஒரு குழந்தை எப்படி இயல்பா சிரிக்குதோ, ஒரு பூ எப்படி இயல்பா பூக்குதோ, அப்படி உங்க மனசும் இயல்பா அமைதி நிலைக்கு போயிடும். மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முன்னாடி சிதறி போயிருக்கிற உங்க பழக்க வழக்கங்களை ஒன்று சேருங்க. சிதறின தண்ணியை ஒரு குடத்துல பிடிச்சு வச்சாதான் அது பயன்படும். அதுபோல கண்டபடி சிதறி போயிருக்கிற உங்க சக்தியை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை மூலமா சேமிச்சு வைங்க. அந்த சக்தி தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்துல உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்னன்னு உங்களுக்கே புரியும். எதை பத்தியும் கவலைப்படாம நிதானமா ஆழமா மூச்சை இழுத்து விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க மாத்த வேண்டியது உலகத்தை இல்ல, உங்களோட அன்றாட பழக்கங்களை மட்டும்தான். மனசை கட்டுப்படுத்துறத பத்தி பேசும்போது கிருஷ்ணர் ஒரு அழகான ஓமையை சொல்றாரு. தியானத்தில் இருக்கிற ஒரு யோகியோட மனசு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் கொடுக்கிற உதாரணம் காலங்காலத்துக்கும் நம்ம மனசுல நிக்க வேண்டிய ஒரு காட்சி. யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. காத்தே இல்லாத ஒரு இடத்துல ஏத்தி வைக்கப்பட்ட ஒரு விளக்கோட சுடர் எப்படி அசையாம நேரா தீர்க்கமா எரியுமோ அப்படி இருக்கணுமாம் தியானம் பண்றவனோட மனசு. இப்போ நம்ம மனசை யோசிச்சு பார்ப்போம். காத்து அடிக்கிற இடத்துல இருக்கிற விளக்கு மாதிரி தான் நம்ம நிலைமை. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த சுடர் அலைபாயுது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா அணைஞ்சு போக பாக்குது. ஒரு ஆசை வந்துட்டா படபடக்குது. ஆனா அந்த தியானம்ங்கிற பயிற்சியால உங்க மனசை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டா வெளியில புயலே அடிச்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெளிவுங்கிற சுடர் அசையவே அசையாது. இந்த நிலையை அடையிறதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நாம அவ்வளவு தூரம் போக வேணாம், நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம மனசு ஏன் இப்படி அலைபாயுது? ஏன்னா அதுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு தீனி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒன்று பழசை பற்றி நினச்சி வருத்தப்படணும், இல்லைன்னா நடக்காத ஒன்றை பற்றி நினச்சி பயப்படணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இப்போ அப்படிங்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற நிமிஷத்தை அதை அனுபவிக்கவே விடாது. தியானம் பண்ணுறதுங்கிறது மனசை அடித்து உட்கார வைக்கிறது கிடையாது. அது ஒரு மாடு மேய்க்கிற வித்த மாதிரி. ஒரு மாட்டை பிடிச்சி ஒரே இடத்துல கட்டி போட்டால் அது திமிரும். ஆனால் ஒரு பெரிய புல்வெளியில் அதை மேய விட்டுட்டு அது எங்கே போனாலும் பின்னாடியே போய் மெதுவாக கவனிச்சு பாருங்க. ஒரு கட்டத்தில் அதுவாக களைச்சு போய் ஒரு இடத்துல வந்து படுத்துக்கும். நம்ம மனசும் அப்படிதான். நீங்க தியானத்துல உட்காரும்போது மனசு எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் அது பின்னாடியே உங்க கவனத்தை கொண்டு போங்க. ஓ, இப்போ இதை பத்தி யோசிக்கிறியா? சரி யோசி அப்படின்னு ஒரு சாட்சியா இருந்து பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணங்கள் ஓட்டம் நின்னுடும். எப்போ எண்ணங்கள் நிக்குதோ அப்பதான் அந்த ஆத்மாவோட தரிசனம் கிடைக்கும். ஆத்மானா ஏதோ உருவம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மகா அமைதி. அந்த அமைதிக்குள்ள நீங்க மூழ்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது உலகத்துல எந்த பொருளை வாங்கினாலும் கிடைக்காது. ஒரு புது கார் வாங்கினா 1 மாசம் சந்தோஷம் இருக்கும், ஒரு புது வீடு கட்டினா 1 வருஷம் சந்தோஷம் இருக்கும்.
ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதியை நீங்க கண்டுபிடிச்சிட்டா சாகிற வரைக்கும் அந்த சந்தோஷம் குறையவே குறையாது. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த தியான யோகத்தை முறையா செஞ்சா ஒருத்தன் தன்னோட ஆத்மாவாலேயே ஆத்மாவை தரிசிச்சு அதுலேயே திருப்தி அடைவான்னு. அதாவது நம்ம சந்தோஷத்துக்காக மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாமளே ஒரு ஊற்றா மாறிடுவோம். நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர நாம மற்றவங்க கிட்ட இருந்து பிச்சை எடுக்க மாட்டோம். இன்றைய அவசர உலகத்துல நாம எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசுறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரே மருந்து இந்த 6வது அத்தியாயம்தான். மனசை ஒரு இடத்துல நிக்க வைக்க கட்டுக்கிட்டா நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு தியானமா மாறிடும். நீங்க சமைச்சாலும், வண்டி ஓட்டினாலும், ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் அந்த ஒருமுகத்தன்மை உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல அழுக்கு படிஞ்சிருந்தா நம்ம முகம் நமக்கே சரியா தெரியாது. தியானம்ங்கிறது அந்த துணியை வச்சு கண்ணாடியை துடைக்கிற வேலை தான். அழுக்கு போக போக உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த உலகத்துல எதற்கும் நான் பயப்பட தேவையில்லை, எனக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு. இந்த நிலைக்கு போன ஒருத்தன் எப்பேற்பட்ட பெரிய துக்கம் வந்தாலும் அசைய மாட்டான். மலையே சரிஞ்சு விழுந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற அந்த ஞானம் அவன்கிட்ட இருக்கும். ஏன்னா அவன் எரியிற விளக்கு இல்ல, அந்த விளக்க சுத்தி இருக்கிற பாதுகாப்பான கவசம். அவன் அந்த அசையவற்ற சுடர். இந்த நிலையை அடையிறதுக்கு தான் நாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா பல நேரங்கள்ல நாம வெளியில இருக்கிற வெளிச்சத்தை தேடி ஓடி நமக்குள்ள இருக்கிற அந்த அணையா விளக்க தொலைச்சிடுறோம். தியானம் பழக பழக உங்க கண்ணுல ஒரு பிரகாசம் வரும், உங்க பேச்சுல ஒரு நிதானம் வரும், உங்க செயல்ல ஒரு நேர்த்தி வரும். இதெல்லாம் தானா நடக்கும். ஏன்னா உங்க இன்ஜின், அதாவது மனசு இப்போ கரெக்டா டியூன் செய்யப்பட்டிருக்கு. சிதறி போயிருந்த உங்க சக்தி எல்லாம் இப்போ ஒரு புள்ளில குவிஞ்சிருக்கு. ஒரு லென்ஸ் வழியா சூரிய ஒளியை குவிக்கும் போது அது எப்படி ஒரு காகிதத்தை எரிக்குதோ அப்படி உங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசு எந்த பெரிய கஷ்டத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். நீங்க தியானம் பண்றதுக்கு 1 மணி நேரம் உட்கார முடியலனாலும் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. அந்த மூச்சு தான் உங்க உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற பாலம். அந்த பாலத்துல நிதானமா நடந்து போங்க. உள்ள போற காத்தும் வெளியே வர்ற காத்தும் உங்களை ஒரு மாய உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். அங்க சத்தம் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். அந்த அமைதியோட வாசனையை ஒரு முறை முகர்ந்து பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க உலகத்துல வேற எதையும் தேடி ஓட மாட்டீங்க. ஏன்னா ராஜ ரகசியமே உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு அன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த தியான பயணத்தோட பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பு தான். நீங்க தனி ஆள் இல்ல, நீங்க இந்த மகா சக்தியோட ஒரு அங்கம்ங்கிற உணர்வு வரும்போது தனிமைங்கிற பயம் போயிடும், ஆதரவு இல்லையேங்கிற கவலை ஒழிஞ்சிடும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வு தான் ஒரு மனுஷனை மகானா மாத்துது. அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும். இவ்வளவு நேரம் கிருஷ்ணர் சொன்ன தியான முறைகளையும் அந்த அசைவற்ற விளக்கு போன்ற மனநிலையை பத்தியும் கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு தியானம் பண்ண உட்கார்ற நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அதே கேள்விதான். அர்ஜுனன் ரொம்ப யதார்த்தமா கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மனசு இருக்கே, இது ரொம்ப சஞ்சலமானது, முரட்டுத்தனமானது, அடக்கவே முடியாத ஒரு சக்தி கொண்டது. காத்தை எப்படி நம்ம கையால பிடிச்சு நிறுத்த முடியாதோ அதே மாதிரி இந்த மனசையும் என்னால ஒரு இடத்துல நிறுத்த முடியலையே. சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த இடத்துல அர்ஜுனன் நம்ம மனசாட்சியா நின்னு பேசுறான். நாம ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்தா அன்னைக்கு காலையில நடந்த சண்டையிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன திட்டு வரைக்கும் எல்லாம் வரிசையா வந்து நிற்கும். நாளைக்கு என்ன சமைக்கலாம், அந்த பில் கட்டியாச்சான்னு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அப்போதான் புதுசா முளைக்கும். இதை பார்த்துட்டு நாம பயந்துடுறோம். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, எனக்கு தியானம் வராது போலன்னு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா அர்ஜுனனோட இந்த கேள்விக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற பதில்தான் இந்த அத்தியாயத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. அவர் அர்ஜுனனை பார்த்து கோவப்படல. ஆமா அர்ஜுனா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான், மனசு அடங்குறது கஷ்டம்தான்னு முதல்ல அவன் நிலையை ஏத்துக்கிறாரு. அங்கதான் ஒரு குருவோட கருணை தெரியுது. ஆனா கூடவே ஒரு வழியையும் சொல்றாரு. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிருஹ்யதே. அர்ஜுனா, மனசு அலைபாயறது தான் அதோட குணம். ஆனா அதை 2 விஷயத்தால நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். ஒன்னு அபியாசம், இன்னொன்னு வைராக்கியம். இந்த 2 வார்த்தையும் நம்ம வாழ்க்கையோட மந்திரமா இருக்கணும். அபியாசம்னா என்ன? திரும்ப திரும்ப முயற்சி பண்றது.
ஒரு குழந்தைய நடக்க வைக்கிறதுக்கு நாம எத்தனை தரம் அது கீழே விழுந்தாலும் திரும்பவும் தூக்கி விடுறோமோ, அப்படி மனசு ஓடும் போதெல்லாம் அதை பிடிச்சி திரும்பவும் கொண்டு வந்து தியானத்துல வைக்கணும். இன்னைக்கு ஓடுனியா, பரவாயில்ல, நாளைக்கு 1 நிமிஷம் அதிகமா உட்காருவேன் ஒரு பிடிவாதம் வேணும். அடுத்தது வைராக்கியம். வைராக்கியம்னா உலகத்தை வெறுத்துட்டு ஓடுறதில்ல, தேவையற்ற விஷயங்கள் மேல இருக்கிற ஆர்வத்தை குறைச்சிக்கிறது. ஒரு கடையில ஒரு பொருள் அழகா இருக்குன்னு ஆசைப்படுறோம், ஆனா அது நமக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சா அதை வாங்க மாட்டோம்ல, அந்த பக்குவம்தான் வைராக்கியம். தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத மனுஷங்க, தேவையில்லாத சோஷியல் மீடியா பதிவுகள், இதையெல்லாம் நாம தள்ளி வச்சாலே மனசுல பாதி குப்பை குறைஞ்சிடும். குப்பை குறைய குறைய மனசு லேசாயிடும். மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. குரங்குக்கு கல்லு ஊத்தி தேள் கொட்டினா எப்படி இருக்கும், அப்படிதான் நம்ம மனசு. ஆனா அந்த குரங்கையும் பழக்கப்படுத்த முடியும். ஒரு சர்க்கஸ்ல சிங்கம் கூட சொன்ன பேச்சை கேக்குதுன்னா அதுக்கு காரணம் இடைவிடாத பயிற்சி தான். நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உட்காரணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் முழு கவனத்தோட உங்க மூச்சை கவனிங்க. அந்த 5 நிமிஷம் நீங்க மட்டும்தான் இருக்கணும். ஃபோன் கிடையாது, மத்தவங்க ஞாபகம் கிடையாது. நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு. எதையுமே பழக பழக தான் வரும். முதல் நாள் ஜிம்முக்கு போன உடனே பாடி பில்டர் ஆக முடியாதுல்ல, அதே மாதிரி தான் தியானமும். மனசு ஓடுதுன்னு வருத்தப்படாதீங்க. மனசு ஓடுறத உங்களால கவனிக்க முடியுது பாத்தீங்களா, அங்கேயே நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மனசு ஓடுனது கூட உங்களுக்கு தெரியாம நீங்க அது கூடவே ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அட்லீஸ்ட் மனசு ஓடுறத ஒரு சாட்சியா நின்னு பாக்குறீங்க. வாழ்க்கையில வர்ற குழப்பங்களுக்கு நடுவுல இந்த அபியாசமும் வைராக்கியமும் தான் நமக்கு கை கொடுக்கும். இது சரி, இது தப்புன்னு பிரிக்கிற அந்த அறிவு வேலை செய்யணும்னா மனசு நிதானமா இருக்கணும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த தீர்வு நமக்கான ஒரு பெரிய தைரியம். கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, மனசு அடங்குறது கஷ்டம்னு. அப்போ நான் தப்பா ஒன்றும் பண்ணல, முயற்சி தான் பண்ணணுங்கிற அந்த நிம்மதி நமக்கு வேணும். கஷ்டப்பட்டு எதையும் செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. தியானத்தை ஒரு கடமையா நினைக்காம உங்களுக்காக நீங்க குளிக்கிற மாதிரி, சாப்பிடுற மாதிரி ஒரு அவசியமான தேவையா மாத்திக்கோங்க. மனசு ஒரு கட்டத்துல உங்க நண்பனா மாறிடும். அப்புறம் நீங்க உட்காரணும்னு நினைக்கிறப்போ அதுவே அமைதியாயிடும். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கு 21 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மனப்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க கோபம் குறையிறது, உங்க பொறுமை அதிகமாகிறது உங்களுக்கே தெரியும். நம்ம மனசை சுத்தி இருக்கிற அந்த இரைச்சலை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு மௌனம் இருக்கு. அந்த மௌனத்தை தொடறதுக்கு இந்த அபியாசம் ஒரு ஏணி மாதிரி. வைராக்கியம் அந்த ஏணியை பிடிச்சிக்கிற ஒரு பிடிமானம் மாதிரி. இந்த ரெண்டும் இருந்தா நீங்க எந்த மலையையும் ஏறிடலாம். உலகத்தை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உங்களை நீங்களே ஜெயிக்கிறது தான் ஒரு வீரனுக்கு அழகு. அந்த வீரத்தை அர்ஜுனனுக்கு இங்க தான் கிருஷ்ணர் போதிக்கிறாரு. பயத்தை விடுங்க, ஓடுற மனசை கண்டு மிரளாதீங்க. அது உங்க வண்டி தான், கடிவாளம் உங்க கையில தான் இருக்கு. மெதுவா இழுத்து பிடிங்க, அது நிதானமா நடக்கும். மனசை அடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனனுக்கு இப்போ அடுத்த ஒரு பெரிய சந்தேகம் வருது. இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு நியாயமான பயம்தான். கிருஷ்ணா, ஒருத்தன் உன்னோட இந்த தியான யோகத்தை ரொம்ப நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனோட மனசு அடங்காம அலைபாயுது. பாதியிலேயே அவனால் பயிற்சியை தொடர முடியாமல் போயிடுது. இப்போ அவன் உலக இன்பங்களையும் அனுபவிக்க முடியாம, அதே சமயம் ஆன்மீகத்தில் அந்த பரமாத்மாவையும் அடைய முடியாம ரெண்டுக்கும் கெட்டான் நிலையில ஆயிடுவானே. காத்துல களைஞ்சு போற மேகம் மாதிரி அவனோட வாழ்க்கை வீணா போயிடுமா? கச்சின்னோ பயவிப்ரஷ்டச்சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணஹ் பதிஹி. இந்த கேள்வி ரொம்ப ஆழமானது. நாம கூட ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிப்போம், 1 வாரம் செய்வோம், அப்புறம் விட்டுடுவோம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சிப்போம். ஆனால் கிருஷ்ணர் இங்கே கொடுக்குற பதில் உலகத்தில் இருக்கிற அத்தனை சோர்ந்து போன மனுஷங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டானிக் மாதிரி. அவர் சொல்றாரு, அர்ஜுனா, நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிற எவனும் என்னைக்குமே அழிஞ்சு போக மாட்டான். 1 அடி எடுத்து வச்சாலும் அது அவனோட கணக்கில் ஏறிடும். இந்த உலகத்திலையும் அவனுக்கு அழிவு கிடையாது, அந்த உலகத்திலையும் அவனுக்கு தோல்வி கிடையாது. பார்த்தனைவேகனா முத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணகிருத் கஷ்சித் துர்கதிம் தாத கச்சதி. இந்த ஒரு ஸ்லோகம் போதும்.
நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு சின்ன நல்ல முயற்சிக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு. கல்யாண கிருத் அப்படின்னா நன்மையை செய்கிறவன். நன்மையை செய்கிறவனுக்கு என்னைக்குமே கெட்டது நடக்காதுங்கிறது கிருஷ்ணரோட வாக்குறுதி. நீங்க இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றீங்க, ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு வேலையில அதை விட்டுடுறீங்கன்னா அந்த 5 நிமிஷம் வீணாகல. அது உங்க ஆன்மாவில் ஒரு சேமிப்பா, பேலன்ஸா அப்படியே இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி கிடையாது, இது ஒரு தொடர் ஓட்டம். ஒரு பிறவியில நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அடுத்த பிறவியில அங்கிருந்து தான் உங்க பயணம் தொடங்கும். பாதியில விட்டுட்டோமேன்னு வருத்தப்பட தேவையில்லை. ஒருத்தன் தியான பாதையில போய்கிட்டு இருக்கும்போதே இறந்து போயிட்டா கூட அவன் அடுத்த பிறவியில ஒரு நல்ல குடும்பத்துல, ஒரு வசதியான சூழல்ல, இல்லனா ஒரு ஞானியோட வீட்டில் வந்து பிறப்பான். அங்க அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பழைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள் ஞாபகம் வரும். முன்னாடி விட்ட இடத்துல இருந்து அவன் ஈஸியா ஆரம்பிப்பான். இதை ஏன் கிருஷ்ணர் சொல்றாருன்னா, முயற்சி தான் முக்கியம், முடிவில்லை. நாம எப்பவுமே ரிசல்ட்டை பத்தியே கவலைப்படுறோம். நான் தியானம் பண்ணா எனக்கு எப்போ நிம்மதி கிடைக்கும், நான் சாமி கும்பிட்டா எனக்கு எப்போ லாபம் வரும், இதுதான் நம்ம மைண்ட் செட். ஆனா பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ செய்யற முயற்சியே ஒரு வெற்றி தான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நல்லெண்ணம் இருந்தா எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. அந்த மாதிரி தான் இதுவும். உங்க மனசுல ஒரு தெளிவு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டாலே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க தோத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆன்மீக பயணத்துல ரிவர்ஸ் கியர் கிடையாது. நீங்க முன்னாடி தான் போக முடியும். கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நின்று ஓய்வு எடுக்கலாமே தவிர நீங்க வந்த இடத்துக்கு திரும்பி போக மாட்டீங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வரும். ஒரு நாளைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மறுநாளே காரணமே இல்லாம ஒரு அழுத்தம் வரும். இதெல்லாம் மனசோட விளையாட்டு. இதை பார்த்துட்டு நான் தோத்துட்டேன்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு சின்ன விதை பூமியை தொலைச்சிக்கிட்டு வெளியே வரதுக்கு எவ்வளவு போராட்டத்தை சந்திக்கும். அது இருட்டில் கிடக்கும், மேலே மண் அழுத்தம், தண்ணி ஊத்துனா அழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் அது ஒரு மரமாக மாறுது. உங்கள் தியானமும் உங்கள் வைராகியமும் அந்த விதை மாதிரி தான். வெளியே தெரியலனாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த விஷயம் நமக்கும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. நான் முழுசா மாறலைனாலும் பரவாயில்ல, மாறணும்னு நினைக்கிறேனே அதுவே பெரிய விஷயங்கிற அந்த புரிதல் வேணும். நம்மளை நாமளே தாழ்த்திக்க கூடாது. நான் பாவி, எனக்கு ஒன்றும் வராது, நான் ரொம்ப கோபக்காரன்னு லேபிள் ஒட்டிக்காதீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு விலை மதிப்பற்றவங்கன்னு. இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ செல்வந்தர்கள் வசதி வாய்ப்பு இருந்தும் நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஆனா ஒரு ஏழை மனசை ஒருநிலைப்படுத்தி இருந்தா அவன்தான் உண்மையான ராஜா. அந்த நிலையை அடையிறதுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம். ஒருவேளை நீங்க தியானம் பண்ணும்போது தூங்கி போயிட்டா கூட கவலைப்படாதீங்க. அடுத்த முறை முழிப்பா இருப்போன்னு நினைங்க. இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. ஒரு யோகி பல பிறவிகளா தவம் செஞ்சு கடைசியில தான் அந்த பரமபதத்தை அடைகிறான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கோம்னா நாம ஏதோ போன பிறவியில ஒரு நல்ல வேலையை செஞ்சிருக்கோன்னு தான் அர்த்தம். அந்த தொடர்ச்சி தான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதனால உங்க மேல நம்பிக்கை வைங்க. கிருஷ்ணர் உங்க கூடவே இருக்காரு. நீங்க விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. முயற்சி பண்றது உங்க கடமை, பலனை தீர்மானிக்கிறது அவரோட பொறுப்பு. யோக பிரஷ்டன், அதாவது பாதையில தவறுனவன் கூட ஒரு கட்டத்துல ஜெயிக்கிறான் அப்படின்னா விடாம முயற்சி பண்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை வீணாகாது. நாம செய்யற ஒவ்வொரு தர்மமும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு நிமிட அமைதியும் நம்ம காக்கும். பயத்தை விட்டுட்டு நம்பிக்கையோட தியானத்தை ஆரம்பிங்க. இது ஒரு மகா பயணம். இந்த அத்தியாயம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்டே இந்த நம்பிக்கை தான். இவ்வளவு தூரம் தியானம், உணவு, மனக்கட்டுப்பாடுன்னு சொன்ன கிருஷ்ணர் இப்போ ஒரு யோகி இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான்னு சொல்றாரு. இதுதான் ஆன்மீகத்தோட உச்சகட்ட பாடம். தியானம் பண்றதுங்கிறது கண்ணை மூடிட்டு இருட்டுக்குள்ள முடங்கிறதில்ல. கண்ணை திறக்கும்போது இந்த உலகத்தை ஒரு புது வெளிச்சத்துல பார்க்கறது. ஒரு மனுஷன் தியானத்துல முதிர்ச்சி அடையும் போது அவன்கிட்ட இருக்கிற அந்த நான், எனதுங்கிற அந்த சின்ன வட்டம் உடைய ஆரம்பிக்கும். சர்வபூதஸ்தவாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனக. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஒரு உண்மையான யோகி எல்லா உயிர்களையும் தன்னை பார்ப்பான். தன் உயிரை எல்லா உயிர்களையும் பார்ப்பான். அவனுக்கு எல்லா இடத்துலையும் சமமான பார்வை, சமதர்சனக வந்துடும்.
இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு யாராவது ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காது. ஒருத்தர் பேசுறது இனிப்பா இருக்கும், இன்னொருத்தர் முகம் பார்த்தாலே கோபம் வரும். ஆனா தியானத்துல பக்குவப்பட்டவனுக்கு இந்த பாகுபாடு இருக்காது. ஏன் அப்படி? ஏன்னா அவன் உடம்பையோ இல்ல அந்த மனுஷனோட குணத்தையோ பார்க்கறதில்ல, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சக்தியை பார்க்கறான். ஒரு தங்க நகை கடைக்கு போனா அங்க மோதிரம் இருக்கும், செயின் இருக்கும், வளையல் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவம், ஒவ்வொரு பேரு. ஆனா உருக்கி பார்த்தா எல்லாம் தங்கம்தான். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க, மிருகங்கள், செடி கொடிகள் எல்லாமே. உருவம் வேறையா இருந்தாலும் அதுக்குள்ள ஓடுற அந்த உயிர் ஒன்று தான். நம்ம ஊர்ல அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. அது வெறும் வாசகம் இல்லை, அது ஒரு அனுபவம். உங்களுக்குள்ள இருக்கிற அதே வலிதான் மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்குன்னு நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போ உங்களால யாரையும் காயப்படுத்த முடியாது. ஒரு யோகி மற்றவங்களோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைப்பான். ஒருத்தன் பசியில இருந்தா தான் வயிற்றுல பசி எடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு துடிப்பு வரும். இதுதான் தியானம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய மனிதாபிமானம். கிருஷ்ணர் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஸ்யாமி ச ச மே ந பிரணஸ்யதி. எவன் ஒருத்தன் எல்லா பொருட்கள்லையும் என்ன பார்க்கறானோ, என்கிட்ட எல்லாத்தையும் பார்க்கறானோ, அவனை விட்டு நான் என்னைக்குமே விலக மாட்டேன், அவனும் என்னை விட்டு விலக மாட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு உறுதிமொழி பாருங்க. நாம கடவுளை தேடி எங்கேயோ ஓடுறோம், ஆனா கடவுள் சொல்றாரு, உன் பக்கத்துல இருக்கிற மனுஷங்கிட்ட என்ன பாரு, அந்த துடிக்கிற உயிர்ல என்ன பாருன்னு. ஒரு கல்லுல கடவுளை பார்க்கறது ஈஸி, ஏன்னா அந்த கல்லு நமக்கு எதிரா எதுவும் பேசாது. ஆனா நம்ம திட்டுற ஒரு மனுஷங்கிட்ட, நமக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தங்கிட்ட கடவுளை பார்க்கறது தான் உண்மையான சவால். அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த தியானம் உதவுது. தியானம் பண்ண பண்ண உங்க மனசு ஒரு கடல் மாதிரி பெருசாயிடும். கடல்ல எவ்வளவு குப்பையை கொட்டினாலும் அது தன்னோட தன்மையை மாத்திக்காது, எல்லாத்தையும் ஏத்துக்கும். அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா விதமான மனுஷங்களையும் அவங்க இருக்கிற மாதிரியே ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வரும். நம்ம வாழ்க்கையில வர்ற முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம் எதிர்பார்ப்பு தான். நான் இவ்வளவு செஞ்சேனே, அவன் எனக்கு திரும்ப செய்யலையேன்னு வருத்தப்படுறோம். ஆனா எல்லார்லையும் இறைவனை பார்க்கறவனுக்கு அந்த வருத்தம் வராது. ஏன்னா அவன் யாருக்கும் எதுவும் செய்யல, தனக்குத்தானே செஞ்சுக்கிறான். ஒரு கை அடிபட்டா இன்னொரு கை அதுக்கு மருந்து போடுதில்ல, அதுக்கு அந்த கை தேங்க்ஸ் சொல்லணுமா? இல்லைல்ல, ஏன்னா ரெண்டும் ஒரே உடம்பு தான். அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க ஒரே உடம்பு தான் அப்படிங்கிற அந்த அத்வைத உணர்வு தியானத்தில் கிடைக்கும். இந்த நிலைக்கு போன ஒருத்தன் தனிமையில் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், கூட்டத்தில் இருந்தாலும் அமைதியா இருப்பான். ஏன்னா அவன் எங்க போனாலும் அவனோட இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அந்நியமானவங்கன்னு யாருமே கிடையாது. இந்த உலகமே அவனோட வீடு தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாதி, மதம், மொழி அப்படின்னு மனுஷனை பிரித்து பார்க்குறான். ஆனால் 6வது அத்தியாயம் படித்த ஒருத்தன் இதையெல்லாம் தாண்டி அந்த பொதுவான உயிர் மேலே அன்பு செலுத்துவான். யோகம்ங்கிறது ஏதோ தனிப்பட்ட லாபத்துக்காக செய்யறதில்ல, அது உலகத்தோட ஒட்டுமொத்த நன்மையை உள்ளடக்கியது. ஒரு யோகி நிம்மதியா இருந்தா அவனை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்கு அந்த நிம்மதி பரவும். அவனோட சொல்லுலையும் செயல்லையும் ஒரு நிதானம் இருக்கும். அவன் யாரையும் தீர்மானிக்க மாட்டான், ஜட்ஜ் பண்ண மாட்டான். ஒரு பூ எப்படி வாசனையை எல்லாருக்கும் சமமா கொடுக்குதோ, ஒரு சூரியன் எப்படி ஒளியை எல்லாருக்கும் சமமா பாய்ச்சுதோ, அந்த மாதிரி ஒரு யோகியோட அன்பு எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். வாழ்க்கையில நீங்க எப்போ ஒருத்தரை பார்த்து எரிச்சல் அடையிறீங்களோ அப்போ கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிங்க. அவருக்குள்ளேயும் அதே ஆன்மா தான் இருக்கு, ஆனா அவரோட சூழ்நிலை அவர் அப்படி மாத்திருக்கு. இந்த இரக்கம், கம்பேஷன் உங்களுக்குள்ள வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்க மனசு ஒரு பாரமே இல்லாத பூ மாதிரி லேசாயிடும். கிருஷ்ணர் சொல்ற இந்த சமத்துவம் தான் தியானத்தோட கனி. தியானம்ங்கிற பூ பூத்து அதுல வர்ற பழம்தான் இந்த அன்பு. இந்த அன்பு இல்லாத தியானம் வெறும் உடற்பயிற்சி தான். உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கோங்க. அப்படியே உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் நேசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க வேற, அவங்க வேற இல்லை. ஒரே மின்சாரம் தான் பல பல்புல எரியுது. பல்பு உடைஞ்சாலும் மின்சாரம் போகாது. அந்த மின்சாரம் தான் ஆத்மா. அந்த உண்மையை உணர்றவன் தான் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை
அத்தனை ஜீவராசிகளும் ஒரு குடும்பம். அந்த உணர்வோட நீங்க வாழ ஆரம்பிக்கும்போது உங்க தேவைகள் எல்லாம் தானா பூர்த்தியாகும். ஏன்னா நீங்க மொத்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா மாறிட்டீங்க. ஒரு சின்ன அலை கடல்ல இருந்து பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் பயப்படும். ஆனா அது கடலோட சேர்ந்துட்டா அதுக்கு தான் கடல்னே அர்த்தம் வரும். அந்த மாதிரி நீங்க உங்களோட சின்ன அடையாளங்களை விட்டுட்டு அந்த பெரிய பரமாத்மாவோட இணையற அந்த பயணம் தான் இந்த தியான யோகம். இதுல கிடைக்கிற நிம்மதிக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. வாழ்க்கையில நாம எத்தனையோ வேஷங்கள் போடுறோம். ஊருக்கு முன்னாடி நல்லவன் மாதிரி காட்டிக்கிறோம், பக்தன் மாதிரி காட்டிக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் இந்த 6வது அத்தியாயத்தோட இறுதியில ஒரு மனுஷன் உண்மையான யோகியா மாறணும்னா அவனோட மனநிலை எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப ஆழமா விவரிக்கிறாரு. இது வெறும் கண்ணை மூடிட்டு உட்கார்ற விஷயம் இல்ல, இது வாழுற முறை. ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோ அர்ஜுனா சுகம் வா யதிவா துக்கம் ச யோகி பரமோ மதஹ. ஸ்லோகம் 32. இந்த ஸ்லோகம் ஒரு மனுஷனை மகானா மாத்திர மந்திரம். அர்ஜுனா, எவன் ஒருத்தன் மத்தவங்களோட சுகத்தையும் துக்கத்தையும் தன்னோட சுகதுக்கம் மாதிரி நினைக்கிறானோ அவனே உண்மையான யோகி. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கையில ஒரு முள்ளு குத்துனா நமக்கு வலிக்குது, உடனே கை அந்த முள்ளை எடுக்குது. அதே மாதிரி இன்னொருத்தனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த வலி நம்ம மனசுல இறங்கி நாம அவங்களுக்கு உதவ துடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் யோகம். நாம எல்லாரும் சுயநலவாதிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இது ஒரு குறுகிய வட்டம். ஆனா இந்த தியானம் பண்ண பண்ண அந்த வட்டம் விரிவடைஞ்சிட்டே போகும். ஒரு கட்டத்துல ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தெரிவாங்க. இது ஏதோ கற்பனை இல்ல, இது ஒரு உணர்வு நிலை. தியானம் பண்றவன் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னொருத்தனுக்கு செய்யற கெடுதல் தனக்கே செஞ்சுக்கிற கெடுதல்னு. கிருஷ்ணர் இங்க ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. தவம் செய்யறவங்கள விட, ஞானம் தேடுறவங்கள விட, பலனை எதிர்பார்த்து வேலை செய்யறவங்கள விட யோகி மேலானவன்னு சொல்றாரு. ஏன்னா யோகியோட மனசுல குழப்பம் கிடையாது. அவன் எதையும் தேடி ஓடல, அவனுக்குள்ளேயே ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு புதையலை கண்டுபிடிச்சவன் அப்புறம் ஏன் வெளியில சில்லறை காசுக்கு அலைய போறான்? யோகம்ங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. மனசை அடக்கிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி பிறக்கும். அந்த சக்தியை வச்சு நாம மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அந்த சக்தி அன்பா மாறணும். அர்ஜுனன் கேட்கிறான், மனசு அலைப்பாயுதே கிருஷ்ணா, இதுக்கு என்னதான் தீர்வு? கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றது அந்த அபியாசம்தான். அபியாசம்னா ஏதோ ஒரு கடமைக்காக செய்யறதில்ல, அது ஒரு காதலோட செய்யணும். ஒரு காதலன் தன் காதலியை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, அது இயல்பா நடக்கும். அதே மாதிரி அந்த இறைத்தன்மையை அடையணுங்கிற தாகம் உங்களுக்குள்ள வந்துட்டா தியானம் தானா கைகூடும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள். ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் பணப்பிரச்சனை. இதுக்கெல்லாம் நடுவுல எப்படி தியானம் பண்றதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த போராட்டங்களுக்கு நடுவுல தான் உங்களுக்கு தியானம் தேவைப்படுது. ஒரு போர்க்களத்துல கேடயம் ரொம்ப அவசியம். அமைதியான நேரத்துல கேடயம் தேவையில்லை. வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல நீங்க அடிபடாம இருக்கணும்னா தியானம்ங்கிற கேடயத்தை கையில எடுத்தே ஆகணும். ஒரு யோகி எப்பவுமே விழிப்புணர்வோட இருப்பான். அவன் என்ன பேசுறான், என்ன நினைக்கிறான், என்ன செய்யறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நாம என்ன பண்றோம்? கோபம் வந்தா ஏதோ ஒன்னு பேசிடுறோம், அப்புறம் வருத்தப்படுறோம். ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு விழிப்புணர்வு இல்லை. தியானம் பண்ண பண்ண அந்த விழிப்புணர்வு அதிகமாகும். கோபம் வரும்போதே உங்களுக்கு தெரியும், ஓ இப்போ எனக்குள்ள கோபம் வருதுன்னு. அப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கோபம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழையும் போது நாம முழிச்சுக்கிட்டா அவன் எப்படி ஓடி போவானோ, அப்படி தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது நாம விழிப்புணர்வோட இருந்தா அந்த எண்ணங்கள் காணாம போயிடும். கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தோட கடைசியில ஒரு ரகசியத்தை சொல்றாரு. யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹ. ஸ்லோகம் 47. எல்லா யோகிகளை விட எவன் ஒருத்தன் முழு நம்பிக்கையோட தன் மனசை என்கிட்ட ஒப்படைச்சு என்ன வணங்குறானோ அவனே சிறந்த யோகி. இதுதான் பக்திக்கும் யோகத்துக்கும் இருக்கிற பாலம். வெறும் டெக்னிக் மட்டும் வச்சு மனசை அடக்க முடியாது. அங்க ஒரு அர்ப்பணிப்பு வேணும். இறைவா, இந்த மனசு உன்னோடது, இதை நீயே வழிநடத்துன்னு சொல்லும்போது அந்த பாரம் உங்ககிட்ட இருந்து இறகிடும். நாம ஒரு வண்டி ஓட்டுறோம்னா அந்த வண்டி இன்ஜினை நாம நம்புறோம்.
அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை இயக்குற அந்த மகா சக்தியை நாம நம்பணும். அந்த நம்பிக்கை வந்துட்டா தியானம் ஒரு சுமையா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா மாறிடும். தியானம்ங்கிறது ஒரு மரத்தடியில உட்கார்றது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையவே ஒரு தியானமா மாத்துறது. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் இறைவனுக்கு செய்யற ஒரு சேவையா நினைங்க. ரோட்டை பெருக்கிறதிலிருந்து ஆபீஸ்ல ஃபைல் பார்க்கறது வரைக்கும் எல்லாம் ஒரு யோகம்தான். வாழ்க்கையில எப்பவாவது உங்களுக்கு ரொம்ப தனிமையா கவலையா தோணுச்சுன்னா இந்த 6வது அத்தியாயத்தை நினைச்சு பாருங்க. கிருஷ்ணர் உங்க கையை பிடிச்சு, பயப்படாத, நீ செய்யற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் கணக்குல இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்றது உங்க காதுல கேட்கும். நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு பதில் சொன்னா போதும். யோகம்ங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்துல மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க விடாம நடந்துட்டே இருந்தா ஒரு அழகான இடத்துக்கு போய் சேருவீங்க. அங்க போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, கவலை கிடையாது. அங்க வெறும் பேரானந்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆனந்தத்தை நீங்க ஒரு முறை அனுபவிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும் உங்களை அசைக்க முடியாது. நீங்க ஒரு ராஜாவா வாழ்வீங்க. அந்த ராஜ வாழ்க்கையை நோக்கிதான் கிருஷ்ணர் இப்போ உங்களை அழைச்சிட்டு போறாரு. தயாராயிருங்க, உங்களோட உண்மையான சக்தியை நீங்க உணர்ற நேரம் வந்துடுச்சு. பகவத்கீதையோட 6வது அத்தியாயம் இப்போ ஒரு உச்சக்கட்டத்தை நெருங்கிடுச்சு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த தியானம், உணவு, உறக்கம், மனக்கட்டுப்பாடு, பயிற்சி, வைராக்கியம், இது எல்லாம் எதை நோக்கி போகுது தெரியுமா? அது உங்களை நீங்களே ஒரு முழுமையான மனுஷனா மாத்திர அந்த புள்ளியை நோக்கி தான் போகுது. இந்த உலகத்துல நாம எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம். நிலவுக்கு போகணும்னு நினைக்கிறோம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, எவன் ஒருத்தன் தான் மனசை ஜெயிக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறான். நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல அலைகள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த அலைகளை நிறுத்த யாராலையும் முடியாது. ஆனா அந்த அலைகள் மேல எப்படி சறுக்கி விளையாடுறதுன்னு கத்துக்கிட்டா அப்புறம் பயமே இருக்காது. அந்த வித்தையத்தான் இந்த 6வது அத்தியாயம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. தியானம்ங்கிறது ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கண்ணை மூடுறதில்ல. கண்ணை திறக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு தெளிவான பார்வையோட இருக்கிறது தான் உண்மையான தியானம். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க யாரு? நீங்க உங்க பேரா, உங்க பதவியா, உங்க அழகா, உங்க பணமா? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சு போகும். ஆனா இதெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சாட்சி உங்களுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நீங்க. அந்த ஆத்மாவை தொடறதுக்கு தான் இந்த இத்தனை பயிற்சிகளும். ஒரு பானைக்குள்ள இருக்கிற ஆகாயமும் வெளியில இருக்கிற மகா ஆகாயமும் ஒண்ணுதான். பானை உடையிற வரைக்கும் தான் அந்த ஆகாயம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி உங்க அகங்காரம்ங்கிற அந்த பானை எப்ப உடையுதோ அப்போ நீங்க அந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்துருவீங்க. கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அர்ஜுனா, நீ ஒரு யோகியாகு அப்படின்னு. ஒரு வீரன் கிட்ட போய் போர் புரின்னு சொல்றது இயல்பு. ஆனா ஒரு யோகியாக சொல்றாருன்னா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஏன்னா யோகியா இருக்கிற ஒருத்தன் தான் ஒரு சிறந்த வீரனா இருக்க முடியும், ஒரு சிறந்த அப்பாவா இருக்க முடியும், ஒரு சிறந்த உழைப்பாளியா இருக்க முடியும். ஏன்னா அவனோட செயல்ல ஒரு நேர்மை இருக்கும், அவனோட எண்ணத்துல ஒரு தெளிவு இருக்கும், அவன்கிட்ட சுயநலம் இருக்காது. எப்ப சுயநலம் போகுதோ அப்போ அங்க பயம் போயிடும். பயமில்லாத இடத்துல தான் வெற்றி பிறக்கும். வாழ்க்கையில நமக்கு வர்ற அத்தனை கவலைகளுக்கும் காரணம் நாம தனி ஆள்னு நினைக்கிறது தான். ஆனா இந்த தியானம் நமக்கு கத்துக் கொடுக்கறது என்னன்னா, நீங்க தனி ஆள் இல்ல, நீங்க இந்த மகா சக்தியோட ஒரு துளி. ஒரு சின்ன துளி கடலோட சேரும்போது அதுக்கு கடலோட பலம் கிடைச்சிடுது. அந்த மாதிரி நீங்க அந்த இறைவனோட சேரும்போது உங்களுக்கு ஒரு அதீத பலம் கிடைக்கும். அந்த பலம் வந்தா அப்புறம் யாராவது உங்களை திட்டுனா சிரிப்பு தான் வரும். ஒரு சின்ன குழந்தை கல்லை தூக்கி போட்டா மலை எப்படி அசையாம இருக்குமோ அப்படி நீங்க அசையாம நிப்பீங்க. இந்த 6வது அத்தியாயத்தோட சாராம்சம் இதுதான். உங்களை நீங்களே உயர்த்திக்கோங்க. மத்தவங்க வந்து உங்களை மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க மனசு உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த மனசை ஒரு நண்பனா மாத்துறதும் எதிரியா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே ஒரு முடிவெடுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. அந்த 5 நிமிஷம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களை தொடக்கூடாது. நீங்களும் உங்க ஆத்மாவும் மட்டும்தான் இருக்கணும். அந்த அமைதியில நீங்க பேசுற பேச்சு கடவுள் பேசுற பேச்சா இருக்கும். நிஜ வாழ்க்கையில நாம எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம். ஏமாற்றங்கள் வருது, தோல்விகள் வருது, நம்பிக்கை துரோகங்கள் நடக்குது.
இதையெல்லாம் தாங்கி நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உள் வலிமை வேணும். அந்த உள் வலிமையை தர்றது தான் இந்த தியான யோகம். நீங்க ஒரு யோகியா வாழ ஆரம்பிச்சா உங்க முகம் ஒரு வசீகரத்தை பெறும். உங்க கண்கள்ல ஒரு கருணை பிறக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஒரு அமைதியை உணர்வாங்க. ஒரு எரியிற விளக்கு எப்படி மற்ற விளக்குகளை ஏத்தி வைக்குதோ அப்படி நீங்க மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமா மாறுவீங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது வெறும் அறிவுரை இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அர்ஜுனா, எல்லா யோகிகளை விட என்கிட்ட அன்பு செலுத்துறவன் தான் மேலானவன் அவர் சொல்றதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த அன்பு தான் எல்லாத்தையும் விட மேலானது. மற்றவங்க மேல அன்பு காட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் மேல அன்பு காட்டுங்க. எப்போ நீங்க அன்பு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க மனசு தானா அடங்கிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வீணடிச்சிடாதீங்க. வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு சாகிறதுக்கு நாம பிறக்கல. நாம ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக இங்க அனுப்பப்பட்டிருக்கோம். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்களுக்குள்ள தேடி பார்க்கணும். வெளியில தேடுறதெல்லாம் வெறும் நிழல் தான். உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் நிஜம். இந்த 6வது அத்தியாயத்தோட முடிவு ஒரு புதிய ஆரம்பம். இது உங்களோட ஆன்மீக பயணத்தோட முதல் படி. இதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது 2 விஷயம்தான். விடாமுயற்சியும் அந்த தெய்வீகத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையும். நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்களை வழி நடத்துறது அந்த பரமாத்மா. அவர் உங்க சாரதியா இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? போர்க்களத்துல அர்ஜுனன் தேர அவர் ஓட்டின மாதிரி உங்க வாழ்க்கைங்கிற தேரையும் அவர் ஓட்டட்டும். நீங்க அமைதியா அமர்ந்து அவர் காட்டுற பாதையில விழிப்புணர்வோட பயணம் செய்யுங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு புது மனுஷனா வெளியே வாங்க. பழைய கவலைகளை, பழைய கோவங்களை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போங்க. உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சம் பிறந்திருக்கு. அந்த வெளிச்சத்தோட உங்க வாழ்க்கையை வாழுங்க. ஒவ்வொரு மூச்சும் ஒரு தியானமாயிருக்கட்டும். ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாயிருக்கட்டும். ஒவ்வொரு செயலும் ஒரு பூசையாயிருக்கட்டும். நீங்க ஒரு யோகி. நீங்க ஒரு வீரன். நீங்க இந்த உலகத்துக்கே ஒரு அடையாளம். எழுந்திருங்க, செயல்படுங்க, அந்த பேரானந்தத்தை அனுபவிங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு கொண்டாட்டம். அந்த தியானத்தோட கைகோர்த்து இந்த கொண்டாட்டத்தை தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை மலரட்டும். உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. ஒரு அழகான சிலையா மாறுங்க. இந்த உலகம் உங்களை பார்த்து வியக்கட்டும். அந்த வெற்றி உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நம்பிக்கையோட முன்னாடி போங்க.